சொல்லலாம்? பலருக்கு கேள்வி வரும். நான் 50 வருஷமா உங்களோட இருக்கேன். 50 வருட காலம் இந்த தொகுதியிலே உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் ஒருவராக இருக்கிறேன். உங்கள் வீட்டு விருந்தாளியாக இல்லை. ஒரு நாள் வந்துவிட்டு போகிறவராக நான் இல்லை. உங்களோடு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதிலே நான் பங்கேற்றுக் கொண்டு உங்களுக்கு நல்லதை செய்கிற சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிற காரணத்தால் தான் நான் இந்த ஒரு தடவை 10வது தடவையாக உங்கள் தயவால், உங்களுடைய தயவால், உங்களுடைய கருணையால், அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுடைய நல்ல எண்ணத்தால் 10வது முறையாக இந்த அருப்புக்கோட்டை தொகுதியிலே நான் உங்கள் புண்ணியத்திலே வெற்றி பெறப் போகிறேன். எவ்வளோ ஓட்டுங்கிறது மட்டும் இன்னும் 4 நாளில் நான் சொல்லுவேன். நாங்கள் ஒரு சர்வே வச்சுக்கோம். நான் சொன்னால் சரியாக இருக்கணும். மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் இந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் வரலாறு காணாத வித்தியாசம். இந்த தொகுதியில் யாரும் வாங்காத வெல்லாத அந்த எண்ணிக்கையில் நான் நிச்சயம் உங்கள் தயவிலே வெற்றி பெறுவேன். எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? நான் தான் உங்க வீட்டிலேயே இருக்கிறல, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துடும். 50 வருஷமா நான் உங்களோட இருக்கிறதுனால அண்ணங்கிறாங்க, மாமாங்கிறாங்க, தாத்தாங்கிறாங்க, முஸ்லீம்கள் பூரா மாமிமார் பூரா மாங்க மாமாங்கிறாங்க. இதெல்லாம் நான் கொடுத்து வைத்தவன். தேர்தலில் வெற்றி தோல்வியெல்லாம் வேற. ஆனால் இந்த பந்தம் இருக்க பார்த்தீங்களா? இந்த பந்தம் கேகேஎஸ்ஆர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த பந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை நான் விட மாட்டேன். நீங்களும் கங்கரம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் சொந்தமான எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வைப்போம் என்று சொல்லி நீங்களும் கங்கரம் கட்டி இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்ணன் தளபதி வர்றாரு. 10 தடவை ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. பஞ்சாயத்து போர்டுலயே பஞ்சாயத்தில் ஒரு மெம்பர் நிற்கிறவங்க கூட அடுத்த வட்டம் ஜெயிக்க முடியாது. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அடுத்த வட்டம் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த தொகுதியில் இந்த தடவையோட உங்க புண்ணியத்தில் 10வது தடவையா நான் ஜெயிக்கிறேன். ஒரு தொகுதிங்கிறது நமக்கு 200 கிராமம் இருக்கு. நம்ம தொகுதியில் 200 கிராமம் இருக்கு. அருப்புக்கோட்டை முனிசிபாலிட்டி இருக்கு. இத்தனை இடத்தையும் சுற்றி வரணும். இந்த ஊருக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு தெரியணும். இந்தந்த ஊரில் என்னென்ன பெரியாருன்னு தெரியணும். அருப்புக்கோட்டை டவுனுக்கு என்னென்ன வேணுங்கிறது தெரியணும். இதெல்லாம் தெரியறதுக்கு புது எம்எல்ஏவால முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தில் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஊருக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும். பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் தாய்மார்கள் அருப்புக்கோட்டைக்கு போனால் தண்ணி பிரச்சனை. இப்போ நம்ம மாவட்டத்திலேயே 2 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறது ஒரே ஊர் நம்ம ஊர் ஒன்று தான். இன்னொரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு ஊர் அருப்புக்கோட்டையில் தண்ணி பிரச்சனை வராது. பஸ் ஸ்டாண்ட் நான் ரசித்து கட்டினேன். இன்னும் ஒரு பஸ் செட் விட்டு போட்டிருக்கேன். இன்னும் 2 பஸ் செட் அதே மாதிரி போட போகிறேன். கம்மாயை செவல் கம்மாயை நான் தூர்வாரி தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் போட்டு விட முடியுமான்னு யோசிச்சு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி அது டூரிசம் போர்டில் கேட்டுட்டு இருக்கேன். அந்த காலில் வீழ்ச்சிட்டு கொடைக்கானல் போனீங்கன்னா காலில் வீழ்ச்சிக்கிட்டே போவாங்க. அது மாதிரி விட முடியுமா? விட்டால் அது தாங்குமா? அந்த ஆழம் தாங்குமா?
இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா தெப்பத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்கோம். சிவன் கோயில் தெப்பத்துக்கு கூட தான் தண்ணி வரல. அதுவும் இந்த விட்டை நான் கொண்டு கொடுத்துருக்கேன். இந்த விட்டை கொண்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்று மந்திரியாக இருப்போம், எம்எல்ஏயாக இருக்கிறதெல்லாம் பெருமை இல்லை. நான் போகும்போது இப்படி பார்க்கணும். இதெல்லாம் நான் செஞ்சது. இந்த ஓவர் டேங்கை நான் கட்டினது. எல்லா ஊர்லேயும் சமுதாய கூடம், எல்லா ஊர்லேயும் சமுதாய கூடம் கட்டி கொடு. கல்யாணமாக காட்சியாக நீங்கள் அங்கேயே நடத்திக்கங்க. சமுதாய கூடம், அங்கன்வாடி, ஓஎஸ்டி எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பாளையம்பட்டிக்கும் அருப்புக்கோட்டை முனிசிபாலிட்டிலேருந்து 5 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடையும் அதையும் நான் பண்ணி வச்சுட்டேன். பாளையம்பட்டிக்கும் இனிமேல் தண்ணி பிரச்சனை இருக்காது. எல்லா காரியமும் செய்யலேன்னு சொன்னால் நம்ம ஊரை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் கை நாடி என்ன அடிக்குதுன்னு பார்ப்பேன். டாக்டர் பார்த்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு அடிக்கா, பலராம அடிக்கா, வேகமாக அடிக்குதா எப்படி நான் பார்த்துருவேன். அந்த ஊருக்குள்ளே போகும்போதே நாடி தெரியும் எனக்கு. நாடியை பார்த்துருவேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தான். இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. சரியா? முதல்ல வந்த உடனே உங்களுக்கு பஸ் கட்டணம் இல்லா பேருந்து உங்களுக்கு தான் கொடுத்தாரு. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் போனீங்கன்னா உங்களுக்கு காசு கிடையாது, எங்களுக்கு காசு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் மேலே மரியாதையில் அவரை உட்கார சொல்லிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா அந்த கண்டக்டர் பதவி போச்சு. அது பெண்களுக்கான பஸ். பெண்கள் தான் உட்காரணும், பெண்களுக்கு தான் மரியாதை வரணும். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி போட்டு இப்படி இந்த பஸ் இந்த டயத்தில் போகும்போது என்னை உட்கார விடலை, கண்டக்டரை திட்டாரு அப்படின்னு எழுதினீங்கன்னா அவங்க ஜோலி முடிஞ்சு போச்சு. சரி, 1000 ரூபா உங்களுக்கு தான் கொடுத்தாரு, எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு நாங்கள்லாம் கேட்டு பார்த்தோம், ஏன் எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோமா? உங்களுக்கு ஒரு 1000 எங்களுக்கு ஒரு 1000 கொடுத்துறாங்க, வாங்க மாட்டோமா? நாங்கள் தலைவர்கிட்ட கேட்டோம், ஏன் பஸ்ஸு நாங்களாம் இலவசமாக இதாக போகிறோம், அது வந்து கட்டணம்லாம் போனால் எங்களுக்கு இல்லையா? பெண்கள் கையிலே ரூபாய் போய் சேர்ந்தால் அது வீடு போய் சேரும். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா 1000 ரூபாயை 2000 ரூபாக்குறாரு. 1000 ரூபாயை 2000 ரூபா. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1000 ரூபாக்காரருக்கு 2000 ரூபா. முதியோர் பென்ஷன் 1200 வாங்குறாங்க. அவங்க நாங்கள் என்ன மட்டமானாங்க, ரைட், நீங்கள் மட்டும் கிடையாது, அடிங்க உங்களுக்கும், உங்களுக்கு 2000. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு 2000. அது மட்டுமா, உங்களுக்கு ஒரு கூப்பன் தர போகிறாங்க. இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு கூப்பன் இல்லை, கூப்பன் உங்களுக்கு. நான் தான் தெருவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். கூப்பன் கொடுத்து 8000 ரூபா. அந்த கூப்பன் 8000 ரூபாய்க்கு எலக்ட்ரானிக் ஜாமான்கள் வாங்கலாம். உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ, பிரிட்ஜ் வேணுமா, என்ன நீங்கள் வாங்கிக்க. 8000 ரூபா நாங்கள் உங்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுக்குறாரு. அது போக நீங்கள் 4000 ரூபா 5000 ரூபா கூட போட்டு நல்ல பொருள் வாங்கிக்கோங்க. எல்லாம் உங்களுக்காக, எல்லாம் இந்த அரசாங்கம் உங்களுக்காக. 100 நாள் வேலை மோடி தான் கெடுத்துட்டு இருக்காரு. இந்த கேஸ் விலை யாரு? கேஸ் விலை நிர்ணயிக்கிறது மோடி. கேஸ் விலை கூடுறதுக்கு காரணம் யாரு? மத்திய அரசாங்கம். 100 நாள் வேலை வராமல் காரணம் மத்திய அரசாங்கம். இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அவர் படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாரு. நம்ம பிள்ளைகள் கொடுக்க போகிறாரு. நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கொடுக்க போகிறார். எல்லாம் அவர் பண்ண போகிறார். இவ்வளோ நல்ல முதலமைச்சர் நமக்கு எப்படி கிடப்பார்? அந்த முதலமைச்சருக்கு நம்ம திருப்பி உட்கார வச்சோம். அதுக்கு நான் இங்கேருந்து போகணும். போகிறது மட்டும் இல்லை, கம்பீரமாக போகணும். என்ன கேட்க சார், எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிக்க? இதுவரைக்கும் இல்லாத ஹிஸ்ட்ரியை நான் சொல்லணும். இன்னொரு 4 நாளில் எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லிடுவேன். இவ்வளோ ஓட்டில் நம்ம ஜெயிச்சிக்க. எத்தனை ஓட்டம் ஜெயிச்சிக்க? 10வது ஓட்டம் ஜெயிச்சிக்க. 10வது ஓட்டம் எப்படி அருக்கோட்டையே ஜெயிக்கிறீங்க? அது என் மக்கள், என் சொந்தங்கள், என் மக்கள். என்னை தவிர யாருக்கு ஓட்டு போடுவாங்க?
என்னை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கண்ணே. வீட்டில் சும்மா இருந்தால் இருப்பாங்களே ஒழிய எனக்குத்தான் ஓட்டு போடுவார்கள். என் மக்கள், என் ஜனம், என் சொந்தங்கள், அவர் எனக்குத்தான் ஓட்டு போடுவார்னு சொல்லி நான் தலைவிட்டு கம்பீரமாக நிற்கணும். அந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும். அந்த பெருமை எனக்கு வர வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு நான் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு